Hi friends, முருங்கக்காய் போட்டு சிக்கன் குழம்பு செய்யலாமா? அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டா 3 பல்லாரி, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த 1/2 கிலோ கறியை 6 தண்ணி நான் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எங்கள் ஊரில் கறி மசாலான்னு நாங்கள் கடையில் கொடுத்து திரிச்சு வச்சுருப்போம். அந்த மசாலாவை தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அதில் நான் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் கறிக்கு எந்த மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேவைக்கு இப்போ 2 ஸ்பூன் மசாலா, கறி மசாலா போட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கிறத அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. தாளிக்கிறது ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் சமைக்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். சட்டி காஞ்சதும் அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிட்டேன். சிக்கனுக்கு பொதுவாகவே அதிக ஆயில் தேவைப்படாது, நார்மலாக போதும். அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே கறிக்கு நம்ம மசாலா போட்டு எல்லாம் உப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கிறோம். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாளிக்கணும். எப்போவுமே தாளிக்கிறது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் தாளிக்கணும், இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் உப்பு போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரத்தில் வெங்காயம் வதங்கி வரும். மூடி போட்டாச்சு. இப்போது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஆனியன் நல்லா கண்ணாடி போல் ஆயிடுச்சு. இந்த பக்கம் போதும், நல்லா முருவ வேணாம், இந்த அளவு ஓகே தான். இப்போ நாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கருவேப்பிலையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு ஓகே. இந்த டைமில் நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இந்த டைமில் அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல்லு செமையாக இருக்குங்க. இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் போட சொல்ல அந்த டைமில் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், செமையாக இருக்கும். அந்த ஃபீல் யாரெல்லாம் உணர்ந்துருக்குறீங்க? இந்த பச்சை மிளகாய் ஸ்மெல் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக மசிஞ்சு வரும் தக்காளி. இப்போ ஓரளவுக்கு மசிஞ்சிட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுமே லைட்டாக அடி பிடிக்குது. அது அந்த டைம்லேயே ஆப்பியை வச்சு எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா? இல்லாட்டா அது அப்படியே லாஸ்ட் வரைக்கும் அது அப்படியே கருவிக்கிட்டே போகும். இந்த ஸ்பாட்லேயே எடுத்து விட்டுட்டா நல்லது. ஓகேங்களா? இப்போது 1-2 மசியாமது அதையும் நம்ம ஆப்பியை வச்சு நல்லா மசிச்சு விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் வத்தத்தூள் போட்டுக்கலாம். இது போட்டதும் உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேவே நம்ம மசாலா போட்டிக்கிற கறியை இதில் ஆட் பண்ணிடணும். இது எதுக்கு சேர்க்குறேன்னா கலர் லாஸ்ட்டில் கலர் கொடுக்குறதுக்காக தான். குழம்பு நல்லா கலராக வர்றதுக்காக தான் இந்த வத்தல் மஞ்சத்தூளே போகிறனால முருகிறதுக்கு முன்னாடி நம்ம கறியை ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ கறியை போட்டாச்சு. இப்போ அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
ஹையும் வேணாம் லோவும் வேணாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். அந்த மசாலா நல்லா அந்த கறியில் பிடிக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதில் மசாலா இறங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். ஓகேங்களா, மீடியம் ஃப்ளேமில். இப்போ அது நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்குது. இந்த டைமில் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எங்கள் ஊரில் கறி ஆணம் சொல்லுவோம், நீங்கள் வந்து குழம்பும் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஆணம் சொல்வீங்கன்னு கமெண்ட்ஸ் போடுங்க, குழம்பு சொல்கிறவங்களும் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகேங்களா, இப்போ நான் அதை கறி கழுவுன சட்டியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்குது. எங்கள் ஊரில் கறி குழம்புக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஊரில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவாங்க, எங்கள் ஊரில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண மாட்டோம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான், அது வாசமாக இருக்கும். கறி வேகிறதுக்குள்ளே நான் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கொதிச்சு வருது. ஹை ஃப்ளேமில் தான், ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னு சொன்னால அதில் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது வேகட்டும். ஓகேங்களா, சிக்கனுக்கு வந்து நிறைய நேரம் டைம் தேவைப்படாது. இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கொதித்து 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சோமா, இப்போது 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வச்சுக்கோங்க. சோறு குக்கரில் வந்துட்டு இருக்குது, கறியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா சூப்பராக கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு கறி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துட்டான்னு. சூப்பராக கட் பண்ண வருது. ஸோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவம் போதும். இதுக்கு மேலே நம்ம வேக வச்சோன்னா முள் தனியாக கறி தனியாக அப்படி கழிஞ்சு வந்துடும். இந்த பக்குவம் ஓகே. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது நட்ஸ் போட்டு அரைச்சியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தேங்காய் மட்டும்தான் அரைச்சேன். நட்ஸ் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாரை அலசி அந்த தண்ணியையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டா போதும். சுவையான முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு ரெடி. 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். ஏன்னா தேங்காய் சீக்கிரத்தில் அடி பிடிக்கும். நம்ம தேங்காய் விட்டுருக்கிறனால சீக்கிரத்தில் அடி பிடிக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க சொன்னேன். பாருங்கள், ரொம்ப மணமாக சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் போட்டால் சொல்லவே வேணாம். இப்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிட்டு சாதத்தில் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவெல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.